இல்லை ஒரு பெரிய வயசானவா இருந்தால் இந்த வயசானவா நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சுது. எப்போவுமே கல்யாணத்துலேயும் மற்ற இடத்துலையும் அவளை முன்னாடி சேர் போட்டு உட்கார வைப்போம். பஸ்ஸில் ஏன்னா கூட வயசானவன் வந்தால் நம்ம உட்காந்து எந்திரிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய மதிப்பு மரியாதை தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவா இந்த தை மாதத்தை விட்டுடலாமா, புரட்டாசி மாதத்தை விட்டுடலாமா, ஆடி மாதத்தை விட்டுடலாமா? இதை தவிர சில பேர் என்ன பண்ணுவா, சார் இந்த 3 எண்ணம் பண்ணால் போதும் இல்லையா, அவளுக்கு திதி தவசங்கள் பண்ண வேண்டாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. திதி தவசங்களை நீங்கள் தனியாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் கடைபிடிக்க வேண்டும். அதை கழுத்து இல்லாமல் இந்த தை மாதம் அமாவாசை ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி பெரியவர்களுடைய சில நடைமுறைகளை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இதே அமாவாசை அன்னைக்கு திருஷ்டிகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடை ஸ்தாபனங்களில் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். போட்டிகளில் ஜெயிக்கணும்னா இந்த அமாவாசை மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. நன்றி, நமஸ்காரங்கள்.